சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரமாட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் சஞ்சு சாம்சனை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக யார டீல்ல கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மும்பை அணில இருந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ரியான் ரிக்கில்டன் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும் போதும் சஞ்சு எதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்றத பத்தி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணா பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். சஞ்சுவோட பாயிண்ட்ல இருந்தே நம்ம வருவோம். போன சீசன்ல இருந்து எதுல இருந்து அவரோட ட்ரிகரிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிச்சு, எதனால அவர் ராஜஸ்தானை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ட சொன்னாரு அப்படின்ற விஷயத்திலேயே வருவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு இன்ஜுரி ஆயிருந்துச்சு, அதனால ஃபிங்கர் இன்ஜுரி ஆயிருந்துச்சு. அதனால ஒரு சில மேட்சுக்கு விளையாடாம இருந்தாரு. துருவ் ஜுரல் தான் பாத்தீங்கன்னா இது கீப்பிங்கும் பண்ணாரு. ஓப்பனிங் ஸ்லாட்டை 2 பேர் சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஜெய்ஸ்வால் அண்ட் பாத்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி. அது இருந்தாலும் அப்புறம் என்னடா அவங்களுக்கு நல்லாவே வாய்ப்பு திரும்பி கிடைச்சு வந்தாலுமே கேப்டன்சி கொடுத்தாங்களேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அவர் கூட ரிலேட்டிவ் அப்படின்றனால பாத்தீங்கன்னா துருவ் ஜுரல் கிடையாதுங்க, நம்ம ரியான் பராக் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கேப்டன்சி கொடுத்திருந்தாங்க. எக்கச்சக்க வீரர்கள் இருக்காங்க. நிதிஷ் ராணா பாத்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அடுத்த கட்டமா பார்க்கும்போது ஃபியூச்சர்னு பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் இருக்காரு, அவருக்கு கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கும்போது தூக்கிட்டு போய் எதுக்குப்பா இவருக்கு கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு. அது ரிலேட்டிவ் அப்படின்றனால கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம மெகா ஏலம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா இவரை ரிலீஸ் பண்றப்ப ஒரு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம ஜாஸ் பட்லர். அவர் என்ன பொழக்கிறாரு, அதாவது அவர் ஒரு தங்கம் அப்படின்னே சொல்லலாம். இவங்க கமெண்டேட்டர் சொல்ற மாதிரி தங்கத்தின் ஈடுங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவரை ரிலீஸ் பண்ணாங்க. உண்மையிலே ஜிடி இவ்வளவு தூரத்துக்கு முக்கியமான காரணத்துல மோதவ காரணம் தலைவனா மட்டும்தான் இருக்க முடியும். அவ்வளவு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. அதுல தலை கடுப்பாயிருக்காரு. அப்பயே ஒரு மனஸ்தாபம் இருந்திருக்கு, நடுவில் இன்ஜுரி ஆயிருக்கு, வெளியில போயிட்டு உள்ள வந்திருக்காங்க, கேப்டன்சி வேற பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பண்றீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு தலையை வேற தனியாவே உட்கார்ந்து இருந்தாப்ல. சரி நம்ம சிஎஸ்கேட்ட ஒரு கொக்கியை போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்பையில ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவர் சைட்ல எல்லாமே மூவ் பண்ணி நடந்துட்டு இருந்துச்சு. நான் சொல்றதெல்லாம் உருட்டுன்னு தயவுன்னு சொல்லாதீங்க. இவ்வளவு நாள் நடந்த விஷயங்களை தான் அப்படியே தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இவர் சிஎஸ்கே மேட்ச் அப்போ பேசினாரு. அதுக்கப்புறமேட்டு யூஎஸ்ல நடந்த மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா அங்கேயும் போயிட்டு பார்த்தாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டா சஞ்சு சிஎஸ்கேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்தியன் பேட்டரு, விக்கெட் கீப்பரு, தலைக்கு அப்புறம் பேட்டிங் லைனப் வா எப்படி இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் சிஎஸ்கேக்குள்ள கொண்டு வந்தா பாருங்க. இப்ப ஜடேஜா ஃபார்ம்ல இருக்காரு, ருத்ராஜும் ஃபார்முக்கு வந்துருவாரு. இப்ப இன்ஜுரி சரியானோடனே உர்வில் பட்டேல், டெவல் பிரவிஸ் கொளுத்துறாப்ல. இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்லாட் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படிதான் நாம தாம்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஒரு பேட்டிங் லைனப் இருக்கும். அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சரவடியை போடுங்க, சேட்டன் வந்தாலே சேட்டை செய்ய வந்தாலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சு அப்படின்னே சொல்லலாம். இவன் எனக்கு பிரச்சனை தான், அவனே போறேங்கிறான், பதிலுக்கு இவனை நான் ஆக்ஷன்லேயே விட்டு போயிருவானே. இப்ப எங்கள் இதுல பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல தோக்குறாங்க, 8 ரன்ல தோக்குறாங்க, 2 ரன்ல தோக்குறாங்க, 8 மேட்ச் தொடர்ந்து தோக்குறாங்க. அதனால வேலைக்காகாது. நம்ம டீம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரியோ, ஒரு சிவம் துபே லெப்ட் ஹேண்டர் மாதிரியோ, அந்த மாதிரி ஒரு ஜடேஜா மாதிரியோ ஒரு பிளேயர், ருத்ராஜ் கேப்டன்சி கூட பண்ணிட்டுப்பா, இல்ல வைஸ் கேப்டன் கூட போட்டு நம்ம ரியான் கூட பண்ணிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில அவங்க நல்லாவே திங்க் பண்றாங்க. இவங்க என்ன சிஎஸ்கே சைட்ல சும்மாவா, அங்க ஒரு ஃபேமிலிங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் கார்த்திகை அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சிஎஸ்கே அவங்க பிளேயிங் லெவல்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அஸ்வினே சொல்லியிருக்க எல்லாரும் கேட்க விரும்புறவங்க தான். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்க ஒரு கேட்டகரி இவங்க கண்டிப்பா விட மாட்டாங்க. சிவம் துபே விட மாட்டாங்க, யாரையுமே விட மாட்டாங்க. வேணும்னா விஜய் சங்கரை வேணா தரோம், அஸ்வின் போறேங்கிறாரு, அவரை வேணா தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏண்டா வியாபாரமே ஆவாதவங்க எல்லாம் எங்க சைடு தள்ளி விடலான்னு பாக்குறீங்களா? எங்களுக்கு ஒண்ணு சிவம் துபே கொடுங்க, இல்ல ருத்ராஜ் கொடுங்க, இல்லைன்னா பத்திரானாவை கொடுங்க, இல்ல ஜடேஜாவை கூட கொடுங்க. இதுல யாராச்சும் ஒருத்தரை நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சஞ்சுவை நாங்க கொடுப்போம். அப்படி இல்லையா ஆக்ஷன்ல பயல விட்டுக்கிறோம், நீங்க 20 கோடியோ 30 கோடியோ நாங்க ரேட்டு கூட ஏத்தி விடுவோம், ஏத்தி விட்டு வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கட் அண்ட் ரைட்டா சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. சஞ்சுவை பொறுத்தளவு சிஎஸ்கே வரதுக்காக விரும்புறாரு அப்படின்ற மாதிரி போக்குகள் தான் அடிபடுது. குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மும்பை சைட்ல இருந்து சஞ்சுக்கு டாக்ஸ் போறதா நியூஸ்கள் தான் அடிபட்டு இருக்கு. நிறைய டீம்ஸ் இப்ப இவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. கேகேஆர்லாம், ஏன்னா அவங்களுக்கு கேப்டன்சி பிரச்சனை இருக்கு,
ஓப்பனிங் ஸ்லாட் பிரச்சனை இருக்கு, 23 கோடி வாங்கி வெங்கடேஷ் ஐயர் பிரச்சனை இருக்கு. பல பிரச்சனைகள் அவங்களுக்கும் இருக்கதான் சரி, அவங்களுமே கேப்டனோட சேர்ந்து கிடைச்ச நல்ல ப்ராடக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுமே ட்ரை பண்ணி தான் இருக்காங்க. இதுல வந்து வெற்றி அடைபவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பொறுத்து இருந்ததா பார்க்கணும். இப்போ மும்பை உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. போன சீசன் ரியான் ரிக்கில்டன் நல்லா தானே பண்ணாரு. இப்போ பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா எதிராக வந்து 70 போடுறாரு, திடீர்னு 14 போடுறாரு. இந்த மாதிரி வந்து நல்லா தான் பண்றாரு. 1.5 கோடி கொடுத்து தான் வாங்கினாங்க, நல்ல ஒரு பிரைஸ்லயே வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். இருந்தாலுமே ஒரு பேக் அண்ட்க்கு இந்தியன் விக்கெட் கீப்பரா வந்து பாத்தீங்கன்னா இசான் கிஷன் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருந்தாரு. ஜாஸ் பட்லர் இருந்தப்போ அவருமே நல்லா தான் பண்ணாரு. இந்தியன் விக்கெட் கீப்பராக இருக்கும்போது உங்களுக்கு கூடுதல் பலமாகவே இருக்கும். பேட்டிங்கும் அவர் பண்ணிடுவாரு, பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கும் பண்ணிடுவாரு. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் பிளேயரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தரை இது பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கில்டனை உள்ள கொண்டு வரும்போது சப்போஸ் அவருக்கு இன்ஜுரி, அவரால் வர முடியல. இப்போ கடைசி டயத்தில் வந்து ஜானி பெஸ்டோ கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் இருந்தாரா அப்படின்னா கண்டிப்பாகவே பிளேயிங் லெவன்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிஷனல் அப்படின்னே சொல்லலாம். போன தடவை ராபின் மின்ஸை வந்து நம்பினாங்க, அவர் தாம்ல அடுத்த கெயில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. இருந்தாலுமே ஒரு சில மேட்ச்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க, அந்த அளவு அவரால் பண்ண முடியல. அதனால நம்ம சஞ்சுவை தூக்கி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாவே வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. நீங்க வந்து சிஎஸ்கே லைனப்ல வந்து சஞ்சு ஆட் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல வீடியோல சொல்லிட்டேன். அதே மாதிரி மும்பைல ஆட் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். சரி, ஓப்பனிங்கே வந்து அவர் இறங்குறாருப்பா அப்படின்னே வச்சாலுமே பார்த்தாலும் ரியான் ரிக்கில்டன், ரோஹித் சர்மா இருக்காரு. சரி, வந்து ஓப்பனிங் வந்து சஞ்சுவும் ரோஹிட்டும் வந்து ஓப்பனிங் இறங்குறாங்க. 1 டவுன் திலக்கே கூட வச்சுப்போம். அதுக்கப்புறமேட்டு இப்ப வில் ஜாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். அப்புறமேட்டு திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், அவங்க பேட்டிங் லைனை போய் பார்க்கும்போது அவ்வளவு சூப்பராகவே இருக்கு, செமையாவே இருக்கு. அவங்களும் ஒரு கேமரூன் கிரீன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் தேடிட்டு இருக்காங்க. சப்போஸ் இவர் கிடைச்சிட்டாரு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம சூப்பராகவே பிளேயிங் லெவல்ல அள்ளி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்கள பொறுத்தவரை யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சஞ்சு மேட்ச் பண்ற மாதிரி 18 கோடிக்கு உள்ள ஒருத்தான பிளேயர் யாராரு அவங்க எல்லாம் தேடி பார்ப்பாங்க. அதை யாராச்சும் சரி இவரை தள்ளிடுவோமா அப்படின்னு நினைச்சாங்கன்னா விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து முன்னாடியே வந்து சஞ்சுட்ட பேசி வச்சுட்டு ஆக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே அவரை எடுத்துருவாங்க. அதுக்காக யாரெல்லாம் அவங்க வெளியில விடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே வந்து அடிக்கடி காலை பிடிச்சிக்க தம்பி தீபக் சகாரா இருக்கட்டும், அப்புறமேட்டு வில் ஜாக்ஸ் வந்து நல்ல ஒரு பிரைஸ்ல தான் எடுத்தாங்க, இருந்தாலுமே அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் இல்லை. அப்புறமேட்டு முஸ்டிஃபிசூர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்டபிசூர் ரஹ்மான்ல இவரு ஒரு ரஹ்மான் இருந்தாரு. அவரால் பாத்தீங்கன்னா போன சீசன் வந்து விளையாட முடியல அவரு. அப்புறம் ஒரு சில பிளேயர்கள் எல்லாம் தள்ளி விட்டு இந்த 2 பிளே எல்லாம் டாப் பிளே எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலந்தாங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு பல்கான அமௌண்ட் வந்து தேத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாவே எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மினி ஆக்ஷனுக்கு வந்து எல்லாத்துக்கும் கூடுதலாக ஒரு 5 கோடி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது எந்த அளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அப்படி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் ஆன் அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாம் கண்டிப்பா அவங்க சஞ்சுக்கு வந்து இறங்கி பார்ப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் சஞ்சுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கு. சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் நான் எங்க பிளேயர்ஸ் எல்லாம் விடவே மாட்டேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க போங்கப்பா நாங்க ஆக்ஷன்ல விட்டே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இல்ல கேகேஆர் நீங்க ரிங்கு சிங் கொடுக்குறீங்களா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால வந்து சிஎஸ்கே கையில தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 10 டீம் 9 டீம் தள்ளி வச்சுக்கோங்க. சிஎஸ்கேட்ட மட்டும் தான் பாத்தீங்கன்னா 30 கோடியில இந்த 40 கோடி பாத்தீங்கன்னா பர்ஸ்ல வச்சிருக்க முடியும். நம்ம பல வீடியோல சொல்லிட்டோம், அஸ்வின் கூட அதே தான் சொல்லியிருந்தாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் வந்து சஞ்சு எந்த டீமுக்கு போறாரு, யாருக்கு வந்து அடிஷனல் ஆட் ஆன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.